எவல்யூஷன் சாப்டர்லேருந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின் டிஸ்கஸ் பண்ணலாம். when more than one adaptive radiation appear to have occurred in an isolated geographical area it is. என்ன சொல்றாங்க, ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் லேண்டில் உங்களுக்கு மோர் தென் ஒன் அடாப்டிவ் ரேடியேஷன் வந்தால் அதை என்னன்னு சொல்வீங்க? ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, கன்வர்ஜென்ட் எவல்யூஷன், டைவர்ஜென்ட் எவல்யூஷன், நேச்சுரல் செலக்ஷன், ஜெனடிக் ட்ரிஃப்ட். ஆன்சர் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். கன்வர்ஜென்ட் எவல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள்னு கொஷின் கொஞ்சம் மாற்றி கேட்டாங்கன்னா என்ன எழுதணும்? எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஆஸ்திரேலியன் மார்சூபியல்ஸும் பிளாசென்டல் மேமல்ஸும் அது எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். சரி, டைவர்ஜென்ட் எவல்யூஷனை வச்சு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க? ஒரு ஷார்ட் ட்ரிக் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹியூமனில் ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹியூமன், வேல்ஸ், பேட்ஸ், சீட்டா, இந்த 4 ஆர்கானிசத்தோட 4 லிம்ஸோட அனாட்டமி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சிமிலராக இருக்கும். ஆனால் அதோட ஃபங்க்ஷன்ஸ் வேறையா இருக்கும். அதுதான் டைவர்ஜென்ட் எவல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள். டைவர்ஜென்ட் எவல்யூஷன் கேட்டால் அதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க. நேச்சுரல் செலெக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன? ஒயிட் விங்டு மாத் அண்ட் டார்க் விங்டு மாத்து இண்டஸ்ட்ரியல் மெலானிசமில் படிப்போம். அது சம்பந்தமான கொஷின் வரும். ஜெனடிக் ட்ரிஃப்ட் அப்படிங்கிறது ஹார்டி வெயின்பெர்க்லால் வரக்கூடிய ஒரு பிரின்சிபல். ஸோ இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா கொஷினை எப்படி மாற்றி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். தேங்க்யூ.